welcome to my channel Statistics with Geeta. Today we are going to see the topic time and distance. That is part 1. Formula. இதில் என்னென்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முதல் பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ரெண்டாவது டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அண்ட் மூணாவது ஃபார்முலா டிஸ்டன்ஸ் அண்ட் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம். இதெல்லாம் ரொம்ப நமக்கு மனப்பாடமாக தெரியணும். ரெண்டாவது வந்து எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர்ஸ் மினிட்ஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் சொல்லணும்னா எக்ஸ் இன்ட்டு 5/18 மீட்டர் பர் செகண்ட் சொல்லலாம். அதே எக்ஸ் வந்து மீட்டர் பர் செகண்ட் இருக்கிறத கிலோமீட்டர் பர் ஹவர் சொல்லணும்னா எக்ஸ் இன்ட்டு 18/5 கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொல்லலாம். Fourth வந்து if the ratio of the speeds of A and B is A is to B, then the ratio of times taken by them to cover the same distance is 1/A is to 1/B or B is to A. அடுத்தது suppose a man covers a certain distance at x kilometer per hour and an equal distance at y kilometer per hour, then the average speed during the whole journey is 2xy divided by x plus y kilometer per hour. அல்லது இது வந்து ஸ்பீட் ஆவரேஜ் ஸ்பீட் எப்பவுமே ஹார்மோனிக் மீனில் தான் நம்ம கண்டுபிடிப்போம். இது வந்து ரெண்டு ஜேர்னி டூ அண்ட் ஃப்ரோ, அதனால ரெண்டு ஜேர்னி டிவைடட் பை 1/x plus 1/y. That is nothing but simplify பண்ணா இதே தான் வரும். 2xy divided by x plus y. So first exercise number 1. How many minutes does A take to cover a distance of 400 meter if he runs at a speed of 20 kilometers per hour? Solution பாருங்க. A speed equal to 20 into 5/18. ஏன்னா இங்க வந்து கிலோமீட்டர் per hour இருக்கு, நம்ம அதை வந்து மீட்டர் பர் செகண்ட்ல கண்டுபிடிச்சிருக்கோம். 20 into 5/18 மீட்டர் பர் செகண்ட், தட் இஸ் 50/9 மீட்டர் பர் செகண்ட். டைம் டேக்கன் டு கவர் 400 மீட்டர். ஏன்னா நம்ம இதை மீட்டர் பர் கொண்டு வந்தால் தான் இங்கே 400 மீட்டருக்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ 400 டிவைடட் பை த டைம் டேக்கன், தட் இஸ் 50/9 which is equal to 400. denominator of the denominator numeratorக்கு வந்துடும். ஸோ 400 into 9/50, that is 72 seconds. இப்போ 72 செகண்ட்ஸ் நம்ம எப்படி எழுதலாம்? 1 into 1, ஒரு செகண்டுக்கு வந்து 60 நிமிஷம். அப்போ ஒரு மினிட் 1 மினிட் ப்ளஸ் ரிமைனிங் வந்து 12/60 மினிட்ஸ், தட் இஸ் 1/5 மினிட். அதுதான் ஆன்சர். எக்ஸசைஸ் நம்பர் 2. A cyclist covers a distance of 750 meters in 2 minutes 30 seconds. What is the speed in kilometer per hour of the cyclist? சொல்யூஷன் பாருங்க. ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இங்கே 750 மீட்டர்ஸ் டிவைடட் பை டைம் வந்து 2 minutes 30 செகண்ட்ஸ்னா 2 minutesனா ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு 60 செகண்ட். அப்போ 2 நிமிஷம் ஆகும்போது 120 ப்ளஸ் 30 செகண்ட் 150. ஸோ எல்லாத்தையுமே நம்ம செகண்டில் வச்சுருக்கோம். ஸோ 750/150 மீட்டர் பர் செகண்ட். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 ஆயிடும். 5 150 ஆர் 750. ஸோ 5 இதை கிலோமீட்டர் பெர் ஹவரில் கேட்குறாங்க. அப்போ 5 into 18/5 கிலோமீட்டர் பெர் ஹவர், தட் இஸ் 18. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 18 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். ஸோ அவருடைய ஸ்பீடு வந்து அந்த சைக்கிளிஸ்டோட ஸ்பீடு 18 கிலோமீட்டர் பெர் ஹவர். Exercise number 3. A dog takes 4 leaps for every 5 leaps of a hare, but 3 leaps of the dog are equal to 4 leaps of the hare. Compare their speeds. இங்கே வந்து 4 தடவை ஒரு நாய் வந்து தாவி குதிக்கிறதுனுடைய ஸ்பீடு வந்து ஒரு முயல் வந்து 5 தடவை பண்ணுறதுக்கும் சமமாக இருக்குது. பட் 3 leaps of the dog are equal to 4 leaps of the hareன்னு சொல்கிறாங்க. 3 தடவை நாய் குதிக்கிறது 4 தடவை முயல் குதிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கம்பேர் தேர் ஸ்பீட்ஸ், அதனுடைய ஸ்பீட்ஸை கம்பேர் பண்ண சொன்னாங்க. ஸோ சொல்யூஷன் பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் கவர்ட் பை 1 leap of the dog be x. ஒரு தடவை குதிக்கும்போது அது கவர் பண்ணுற டிஸ்டன்ஸு எக்ஸு. அண்ட் that covered in 1 leap of the hare be y. முயல் குதிக்கிறது ஒரு தடவை குதிக்கிறது அது கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ தென் 3x equal to 4y. இங்கே கொடுத்துருக்கிறத வச்சு 3x equal to 4yங்கிறோம். therefore x equal to 4/3y. that implies 4x equal to, இப்போ நம்ம இது ரெண்டையும் தான் பார்க்கணும். 4x equal to 4 into இந்த 4/3y. xங்கிற இடத்துல 4/3 போடுறோம். அப்போ 4/3yனா 16/3yன்னு ஆகிடுது. Ratio of speeds of dog and hare equal to ratio of the distance covered by them in the same time. அதனோட ரேஷியோவே அதான், distance covered by them. அப்போ 4x is to 5y இதுதான் பார்க்குறோம். 4x is to 5y equal to 4xங்கிறது 16/3y is to 5y. That is 16/3 into is to 5. அப்போ இதை வந்து ரேஷியோ கரெக்ட் பண்ணும்போது 16 is to 15. So the ratio of their speeds is 16 is to 15. Exercise number 4.
While covering a distance of 24 kilometers, a man noticed that after walking for 1 hour and 40 minutes, the distance covered by him was 5 by 7 of the remaining distance. What was his speed in meter per second? Solution, let the speed of the man be x. So the distance covered in 1 hour 40 minutes, that is 1 hour 40 minutes and 140 by 60 hours, that is 2 by 3 hours, which is 5 by 3 x kilometers. 3 into 1, 3 plus 2, 5 by 3, distance வந்து x கிலோமீட்டரால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ரிமைனிங் டிஸ்டன்ஸ் அப்போ என்னவா இருக்கும், 24லேருந்து மைனஸ் இந்த 5 by 3x கழிச்சா அந்த கிலோமீட்டர் தான் ரிமைனிங் டிஸ்டன்ஸு. நம்ம கொடுத்துருக்கிற டேட்டா படி 5 by 3x equal to 5 by 7 of the remaining distance. So 5 by 7 into 24 minus 5 by 3x kilometer. So இதை simplify பண்ணும்போது 5x by 3 equal to 5 by 7 into the LCM 3 எடுத்தா 72 minus 5x by 3. That implies 7x equal to 72 minus 5x. That implies 12x equal to 72. Therefore x equal to 72 by 12, which is 6. Therefore speed வந்து 6 km per hour னு கிடைச்சிருச்சு. இந்த ஸ்பீடை நம்ம meter per secondல சொல்லணும். So hence speed equal to 6 into 5 by 18 meter per second. That is 5 by 3 meter per second. அது எப்படி எழுதலாம்னா 1 2 by 3 meter per second எழுதலாம். So hence speed equal to 1 2 by 3 meter per second. Exercise number 5. A man can cover a distance in 1 hour 20 minutes, covering 2/3 of the distance at 4 km per hour and the rest at 5 km per hour. Find the total distance. Solution, let the total distance be x ன்னு வச்சுக்கிறோம். Then 2/3 of x. எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு, 4 km per hour. அப்போ 2/3 of x by 4 plus remaining வந்து 1/3. So 2/3, 1 minus 2 by 3, 1 by 3. 1 by 3x divided by at the speed of 5 km equal to 7 by 5. That is 1 hour 24 minutes. அப்போ 1 hour 60 plus 24 na 84 minutes divided by 60 பண்ணினா நமக்கு 7 by 5 கிடைச்சிரும். So this gives a equation in x, அதாவது x by 6. இதை simplify பண்ணா 2 by 12 வரும். That is 1 by 6x. That is x by 6 plus x by 15 equal to 7 by 5. அப்போ LCM எடுத்தா 90 LCM எடுக்கிறோம். 15x plus 6x by 90 equal to 7 by 5. That implies 21x by 90 equal to 7 by 5. Therefore 7x equal to 42 வந்துரும். ஸோ இதாவது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 7x equal to 42. Therefore x equal to 42 by 7, which is 6. Therefore total distance equal to 6 kilometers. Exercise number 6. A man travelled from the village to the post office at the rate of 25 km per hour and walked back at the rate of 4 km per hour. If the whole journey took 5 hours 48 minutes, find the distance of the post office from the village. இப்போ நமக்கு முதல்ல ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சு போகிறோம். ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு 2xy by x plus y from the formulae kilometer per hour. இங்கே 2 into ஒரு ஸ்பீட் வந்து 25, இன்னொன்று வந்து 4. ஸோ 2 into 25 into 4 whole divided by 25 plus 4. That is 200 by 29 km per hour. இப்போ நமக்கு distance traveled in 5 hours 48 minutes. அதாவது 5 hours 48 minutes 5 into 48 by 16 போடும்போது 4 by 5 hours வரும். ஸோ நமக்கு இப்போ டைம் தெரியும், இது ஸ்பீடு தெரியும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஸோ 200 by 29 அதாவது ஸ்பீடு into time 29, இதை மல்டிப்ளை பண்ணால் 5 into 5 25 plus 4 29 by 5. ஸோ 29 by 5. இதை சிம்பிளிஃபை பண்ணால் 40 kilometers. Therefore distance of the post office from the village, அதாவது இது to and fro ரெண்டும் சேர்ந்து 40 kilometer. அப்போ நம்ம கேட்டிருக்கிறது வெறும் distance of the post office from the village. ஒரு வழி மட்டும், ஒரு distance சொன்னால் போதும். ஸோ 40 divided by 2, that is 20 kilometers. அடுத்தது, an aeroplane flies along the four sides of a square at the speeds of 200, 400, 600 and 800 km per hour. Find the average speed of the plane around the field. Solution, இங்கே average speed வந்து using harmonic mean. harmonic mean ஒன்று தான், இந்த ஃபார்முலாவும் ஒன்றே தான். ஸோ n by summation 1 by x. இங்கே xங்கிறது இந்த ஸ்பீட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ். என்னங்கிறது 4 ஸ்கொயருங்கிறதுனால 4 சைட்ஸும் அது ஃப்ளை ஆகுது. அதனால் 4 divided by 1 by 200 plus 1 by 400 plus 1 by 600 plus 1 by 800. ஸோ 4 divided by LCM வந்து 2400 எடுக்கும் பொழுது 12 plus 6 plus 4 plus 3 வந்துடும். 1 divided by 2400.
Denominator of the denominator will go to the numerator. So 4 into 2400 by the total வந்து 25. So simplify பண்ணா 384. Therefore average speed equal to 384 km per hour. Exercise number 8. Walking at 5 by 6 of its usual speed, the train is 10 minutes too late. Find its usual time to cover the journey. Let the solution let the usual time be x ன்னு வெச்சுக்க போறோம். New speed வந்து 5 by 6 of the usual speed. அப்ப new time taken வந்து 6 by 5. அதுக்கு தலைகீழா வரும் 1 by x. அதனால 6 by 5 of the usual time. That is 6 by 5 x. That implies 6 by 5x minus usual time x equal to எத்தனை நிமிஷம் வித்தியாசம் வருது 10 minutes difference equal to 10 minutes. So simplify பண்ணும்போது x by 5 equal to 10, that implies x equal to 50 minutes. Therefore usual time equal to 50 minutes. Exercise number 9. If a man walks at the rate of 5 km per hour, he misses a train by 7 minutes. However, if he walks at the rate of 6 km per hour, he reaches the station 5 minutes before the arrival of the train. Find the distance covered by him to reach the station. So solution, let the distance be x kilometer. Difference of times taken at two speeds. ரெண்டில் உள்ள difference வந்து என்னன்னா 7 plus 5 12 நிமிஷம். ஏன்னா ஒன்று வந்து மிஸ் பண்ணிடுறாரு, ஒன்றில் வந்து முன்னாலேயே போயிடுறாரு. ஸோ டோட்டல் வந்து 12 minutes. That is 12 by 60 hour. That is 1 by 5 of hour. So x by 5 minus x by 6. The distance by அந்த இது x by 5 minus x by 6. ஏன்னா x வந்து முதல்ல x கிலோ the rate of 5 km per hour பண்ணுறாரு. அப்போ x by 5 minus x by ரெண்டாவது x by 6 equal to எவ்வளவு time variation வந்து 1 by 5 of an hour. That is 1 by 5. That implies 6x minus 5x by 30 equal to 1 by 5. That implies x by 30 is 1 by 5. Therefore 5x equal to 30, which implies x equal to 30 by 5, which is equal to 6. So the distance, required distance வந்து 6 kilometers. That is distance covered by him to reach the station வந்து 6 kilometers. See exercise number 10. A and B are two stations 390 km apart. A train starts from A at 10 a.m. and travels towards B at 65 km per hour. Another train starts from B at 11 a.m. and travels towards A at 35 km per hour. At what time do they meet? So solution, suppose they meet x hours after 10 a.m. அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம். அப்போ distance moved by A in x hours plus distance moved by B in x minus 1 hours equal to அந்த distance 390 kilometers. ஏன்னா ரெண்டுத்துக்கு இடைவெளி வந்து 390 kilometer. அப்போ that implies distance moved by A in x hours வந்து எவ்வளவு, எந்த வேகத்தில் போகிறோம் 65 km per hour. So 65x plus distance moved by B வந்து எப்படி 35 km per hour in x minus 1. அந்த distance வந்து x minus 1. So which is equal to 390. So 65x plus 35x minus 35 equal to 390. That implies 100x equal to 425. Therefore x equal to 425 by 100. இது வந்து 4.25 எழுதுனா அல்லது 4 into 25 by 100. That is 1 by 4 hours. அதாவது 4.25 மணி நேரம். So 4 மணி நேரம் plus 25 minutes. 15 minutes. அப்போ so they meet 4 hours 15 minutes after 10 a.m. ஏன்னா x வந்து நம்ம meet after 10 a.m. தான் வச்சிருக்கிறோம். அப்போ so they meet 4 hours 15 minutes after 10 a.m. So therefore they meet 10 இருந்து 4 hours 15 minutes எடுத்தா 2:15 p.m. So both the trains will meet at 2:15 p.m. ஸோ இது மாதிரி நம்ம வந்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸுங்கிறது நம்ம ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒன்று. அதை நம்ம அப்படியே ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸை நம்ம போடணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.